உறவுகளுக்கு அன்பான வணக்கம். சங்கீத் என்று செல்லுமாக அழைக்கப்படுகின்ற பாடகர் சங்கீதன் என்ற ஒரு தம்பியை இன்றைக்கு சங்கீதன் மாறி உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் சுகிர்தான். இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா கிளிநொச்சி பழைய கச்சேரிக்கு முன்பாக தான் நிற்கிறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா பழைய கச்சேரி முன்பாக இன்றைய தினம் ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கு. சங்கீதன் அவருடைய கைதை வந்து கண்டிச்சு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து தமிழ் உணர்வாளர்களால வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்குது. அது தொடர்பான ஒரு காணொலியாகத்தான் இது அமைய போகுது. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். அடக்குமுறை பயங்கரவாத தடைச்சட்டத்தை அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்று கிளிநொச்சி மாவட்டத்தில் அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றை ஒழுங்கு செய்திருக்கின்றோம். இந்த கிளிநொச்சி மாவட்டத்தின் ஒட்டுமொத்தமான அமைப்புகளும் இந்த இடத்தில் திரண்டிருக்கின்றார்கள். இங்கே சங்கீதன் என்ற ஒரு தம்பியை பாடலை பாடியதற்காக கைது செய்திருக்கின்றார்கள். ஆகவே இங்கே சுதந்திரம் மறுக்கப்பட்டது என்பதை அப்பட்டமாக தெரிகின்றது. ஆகவே இந்த இனத்தின் மேல் திணிக்கப்பட்ட இந்த பயங்கரவாத தடை சட்டம் தமிழர் இனத்தை வெகுவாக பாதிச்சிருக்கின்றது அனைவரும் அறிவிகள். ஆகவே இந்த ஆர்ப்பாட்டம் இன்று இந்த சங்கீதனை விடுதலை செய்வதற்காகவும் ஏனைய இளைஞர்களை கைது செய்யாமல் இருப்பதற்காகவும் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். பெருந்திரளான மக்கள் பெருந்திரளான இளைஞர்கள் இந்த இடத்தில் கூடியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த சங்கீதனை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். அதே அரசு அதுக்கு கருணை காட்டி இந்த இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட கைதிகள் இடம்பெறக்கூடாது. அவரை விடுதலை புலிகளை முழுவதாக்கம் செய்யப்பட்டதாக கூறித்தான் கைது செய்தார்கள். அவர் பாடிய பாடலில் விடுதலை புலிகளை பற்றியோ அல்லது தேசிய தலைவரை பற்றியோ எந்த வரிகளும் அது இருக்கவில்லை. ஆகவே சங்கீதன் என்பதை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். இனிவரும் காலங்களில் ஏனைய இளைஞர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நெருக்குமாறம் வரக்கூடாது என்பதை கேட்டுக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன். நான் கிளிநொச்சி மாவட்டத்தின் வட்டார சங்க தலைவர் கலைக்கின்றேன். போவதில்லை ஓடிட்டு வந்தால் கூட போவதில்லை. அந்த விளையாட்டை கைதை தமிழ் விளையாட்டை கைதை அவனுக்கு யுத்தம் என்றால் என்னன்னு தெரியாது. அவனுக்கு யுத்தம் என்றால் என்னன்னு தெரியாது. உடனடியாக விடுதலை செய், உடனடியாக விடுதலை செய், உடனே விடுதலை செய். அனுரான் சங்கமே, நீங்கள் சிறப்பு வந்து பிச்சை கட்டு வந்து நீங்கள் அரசியல் நாடாக போடாதீர்கள். உடனடியாக விடுதலை செய்யுங்கள் என்று தாமல் கூறுகின்றார். தமிழ் நாடாக போடுகிறார். தமிழ் நாடாக போட
மாட்டோம். ஒரே இருமை, ஒரே மண், தமிழ் தேசியம், தமிழர் பண்பாட்டை விட மாட்டோம். உணர்வை வெளிப்படுத்தி நிற்பது எந்த விதத்திலுமே ஒரு பயங்கரவாத செயற்பாடாக ஆகாது. நாங்கள் தமிழீழம் என்கின்ற தனிநாட்டை கோருவது கூட பிரிவினைவாதம் அல்ல, பயங்கரவாதம் அல்ல. எங்களுடைய இறைமை இழக்கப்பட்ட ஆட்சியைத்தான் நாங்கள் கோரி நிற்கின்றோம். போர்த்துகீசர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் இந்த நாட்டுக்கு வருவதற்கு முன்பாக தமிழ் ராஜ்யம் தனி ராஜ்யமாக, தனி அரசாக, தனி நாடாக நாங்கள் வாழ்ந்து வந்தோம். காலங்காலமாக நாங்கள் வாழ்ந்து வந்த அந்த ராஜ்யத்தை, அந்த உரிமையை கேட்பது என்பது அல்லது தமிழீழம் என்ற சொல்லை பாவிப்பது என்பது எந்த விதத்திலுமே சர்வதேச சட்டங்களுக்கு அமைய பயங்கரவாதமாகவோ பிரிவினவாதமாகவோ கொள்ளப்பட முடியாது. ஒரு சிறந்த தப்பாடகர். இந்த மண்ணிலே மண் சார்ந்தும் மக்கள் சார்ந்தும் மக்களுடைய தமிழ் மக்களுடைய அவலங்களை வெளியிலே கொண்டு வந்த ஒரு சிறந்த இளம் பாடகர். அந்த இளைஞனை பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் அனுர அரசாங்கம் கைது செய்திருக்கிறது. மிக மோசமான 40 தமிழ் மக்களை வஞ்சிக்கும் வகையிலே வைத்திருக்கின்ற இந்த அரச பயங்கரவாத தடை சட்டம் தமிழ் மக்களை அழிப்பதற்காகவே கொண்டு வந்த ஒரு சட்டம். தமிழ் மக்களுக்கான சுதந்திரத்தை பறித்து அவர்களுடைய பாடுகின்ற உரிமை, பேசுகின்ற உரிமை, எழுதுகின்ற உரிமைகளை கூட பறிக்கின்ற அரச பயங்கரவாதம் என்பதும் சிங்கள பேரினவாதம் என்பதும் மாறவில்லை என்பதைத்தான் இந்த நடவடிக்கைகள் மிக வெளிப்படையாக சொல்லுகிறது. நாங்கள் அழிந்து போன ஒரு தேசத்தின் சாம்பல் மீட்பு கிளிநொச்சி மண்ணிலே இருந்துதான் பேசுகிறோம். காரணம், இருந்ததும் இந்த மண்ணிலே இருக்கின்ற ஒரு இளைஞன் பாடல் பாடியதற்காக இந்த அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சர்வதேச நாடுகளை, குறிப்பாக இந்தியா, அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளை, ஆப்பிரிக்க நாடுகளை நாங்கள் மிக வினயமாக கேட்கிறோம். மனித உரிமைகள் அலுவலகத்திலே மனித உரிமைகள் பேரவையிலே அங்கம் வகிக்கின்ற ஒவ்வொரு மனித உரிமை நாடுகளையும் நாங்கள் எங்களுடைய இதயத்தின்படி இந்த மக்கள் சார்பாக கேட்கிறோம். இதே மண்ணில் இருந்து ஐநா சபையினுடைய அமைப்புகள் வெளியேறுகிற பொழுது மக்கள் கைகளை காட்டி மறைத்தார்கள், போக வேண்டாம் போக வேண்டாம் என்று. அதையும் தாண்டி இந்த உலகம் எங்களை உதறி தள்ளிவிட்டு போன ஒரு காலத்தை மீண்டும் நினைவுபடுத்துகிறது. இப்பொழுதும் கூட இந்த உலகத்திலும் நாங்கள் கேட்கிறோம், பயங்கரவாத தடை சட்டம் மிக மோசமாக இருக்கிறது. இந்த மண்ணிலே இருக்கிற மக்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறார்கள். அவருடைய பேசுகின்ற உரிமை, எழுதுகின்ற உரிமை, குறிப்பாக இந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்த தீபச்செல்வனுடைய எழுதுகின்ற புத்தகங்கள் இப்பொழுதும் சுங்க திணைக்களத்திலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய எழுத்துரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ சிங்கள எழுத்தாளர்கள், சர்வதேச எழுத்தாளர்கள் குரல் கொடுத்தும் கூட அனுர அரசு அதனை விடுவிக்கின்ற எண்ணத்திலே இல்லை. அதே போலதான் கணேஷ்குமார் சங்கீத் என்று செல்லுமாக அழைக்கப்படுகின்ற பாடகர் அவருடைய பாடல் ஊடாக உண்மையான விடயங்களை, உணர்வுகளை தன் மக்களோடு பகிர்ந்து கொண்டார். அவ்வாறான ஒரு இளைஞனை வஞ்சிக்கும் வகையில் அவரை கைது செய்ய பயங்கரவாத தடை சட்டத்தில் அடைத்து வைத்திருப்பது மனிதாபிமானத்துக்கும் மனித உரிமைகளுக்கும் அப்பாற்பட்டது. இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த மக்களுடைய உண்மைகளையும் அவர்களுடைய தேச விடுதலை சார்ந்த கனவுகளையும் அந்த இளைஞர்களிடம் ஏற்படுகின்ற எழுச்சிகளையும் மறைப்பதற்கு ஆயுதத்தையும் பயங்கரவாத தடை சட்டத்தையும் தான் இலங்கை அரசு பயன்படுத்துமாக இருந்தால் இந்த நாட்டின் நல்லிணக்கம் பற்றி நீங்கள் பேசுவதெல்லாம் வெறும் பொய்யான வார்த்தைகள் என்பதை அவை வெளிப்படுத்துகின்றன. அதே போல் சமாதானம் வேண்டும், நல்லிணக்கம் வேண்டும் என்று அனுர தலைமையிலான அரசாங்கம் விரும்புகிறது என்றால், அவருடைய அமைச்சோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் நீங்கள் முதலிலே பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குங்கள், சமாதானத்தை ஏற்படுத்துங்கள், இந்த மக்களின் கைதுகளை நிறுத்துங்கள், கைது செய்யப்பட்ட இவர்களை உடனடியாக விடுதலை செய்யுங்கள். இன்றும் சிறையிலே
வாடிக்கொண்டிருக்கிற தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுங்கள். உங்களுடைய நல்லெண்ணங்களை வெளிப்படுத்துங்கள். வெறும் வார்த்தைகளும் நீங்கள் நடைபெறுகின்ற நடைப்பயணங்களும் எங்கள் மக்களுக்கான விடுதலை இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்தவும் சொல்லவும் விரும்புகிறோம். உடனடியாக இந்த போராட்டத்தையும் இந்த மக்களுடைய எண்ணங்களையும் அனுர அரசு உள்வாங்க. குறிப்பாக இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கிற அனுரகுமார சனாயக்கா இதனை கருத்தில் எடுத்து அவரை உடனடியாக மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். அது மனிதாபிமானமும் கூட என்பதை மீண்டும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஆயுத போராட்டம் கவனிக்கப்பட்ட அரசியல் போராட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நாங்கள் சர்வதேசத்திடம் கேட்கிறோம், எங்களுக்கு நீதி வேணும் என்று. இதே அனுர அரசு ஜனாதிபதியாக வரும்போது விடுதலை புலிகளின் பாடலை பாடலாம், விடுதலை புலிகள் தேசிய தலைவர் போன்ற படங்களை போடலாம், எல்லாம் செய்யலாம். எத்தனை டிக்டாக்ல அனுராத பக்கத்துல படம், இந்த தலைவர் படம், இதெல்லாம் போட்டு வாக்கு பிச்சை எடுத்து விட்டு இன்றைக்கு சங்கீதன் மாதிரி இனி ஒரு நபர்கள் கைது பண்ணக்கூடாது, உடனே விடுதலை செய்ய வேண்டும். தமிழ் மக்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் மக்கள், சிங்கள மக்கள் எல்லாருக்குமே இந்த பயங்கரவாத சட்டம் உண்மையாகவே ஒரு தேவையில்லாத சட்டம். ஒரு ஜனநாயக நாட்டிலே இப்படியான சட்டம் தேவையில்லை. உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் இதே நான் சொல்ல விரும்புகிறேன். சரத் பொன்சேகா எத்தனை கேவலமான வார்த்தைகளை சொல்லுகிறார். சரத் பொன்சேகா இன்று அவர் உண்மையாக விசாரிக்கப்பட வேண்டியவர். இன்று எத்தனையோ எங்கள் மக்கள் சொத்துக்கள் நகைகள் திருட்டுத்தனமாக கொள்ளையடித்து விட்டு இந்த அரசுக்கு வசைபாடி கொண்டிருக்கிறார். ஆகவே விசாரணை செய்ய வேண்டிய எத்தனை பேர் இருக்கிறார்கள். அப்பாவி மக்களை சங்கிலன் போல அப்பாவி மக்களை கைது பண்ணி ஒரு காலமும் தமிழர்களை அடக்க நினைக்க வேண்டாம். அனுர அரசுக்கு பகிரங்கமாக கோரிக்கை விடுகிறோம். நன்றி.